சேலம் காடையாம்பட்டி அருகே மூதாட்டியை கொன்ற கொலையாளியை துப்பாக்கியால் போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். கொலையாளி நரேஷ் சுட்டு பிடிக்கப்பட்ட இடத்தில் சேலம் டிஐஜி தற்பொழுது நேரில் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மே 20ஆம் தேதி மாடு மேய்த்துக் கொண்டிருந்த மூதாட்டியை கொடூரமாக கொன்று கொள்ளையடித்ததாக நரேஷ் என்பவர் போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். சங்ககிரி அருகே மலையடிவாரத்தில் பதுங்கியிருந்த நரேஷ்குமாரை பிடிக்கச் சென்றபோது போலீசாரை தாக்கியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தற்போது கிடைத்த மற்றொரு அண்மை தகவலாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்கிட கேட்கலாம். சிவக்குமார், வணக்கம். கொலையாளி சுட்டு பிடிக்கப்பட்ட இடத்தில் சேலம் டிஐஜி தற்பொழுது அங்கு நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் சிவக்குமார். அதாவது கடந்த 20ஆம் தேதி அன்னைக்கு மாடு மேய்க்க சென்ற மூதாட்டி சரஸ்வதிங்கிறவங்க இரவு நேரமாக்கி வீடு திரும்பாத நிலையில அவங்கள தேடி போயிருக்கிறாங்க. அப்போ அங்க உள்ள தோட்டம் ஒன்றுல ஆடை களைந்த நிலையில தலையில பல்ல தூக்கி போட்டு கொல்லப்பட்டு அவரிடம் இருந்த காதில் இருந்த தோடு மற்றும் மூக்குத்தி ஆகியவை திருடி சென்றிருக்கிறாங்க. இது குறித்து தீவட்டி போலீசார் என்ன பண்றாங்க, தகவல் கொடுத்து அதன் அடிப்படையில் டிஐஜி உமா, ஏடிஎஸ்பி சிவமசுந்தரம், டிஎஸ்பி சஞ்சீவ் குமார், இன்ஸ்பெக்டர் செந்தில் உள்ளிட்டோர் தீவிர விசாரணை நடத்துறாங்க. தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு சோதனையில ஈடுபடுத்தப்பட்ட நிலையில இது தமிழகம் முழுவதும் ஒரு பலத்த பிரச்சனை ஏற்படுத்துச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா இதனை பிடிப்பதற்காக, அதாவது இந்த கொலையாளியை கூட கண்டுபிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில அந்த சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே சின்னச்சேரிக்காடு அப்படிங்கிற பகுதியில இந்த சம்பவமானது நடந்தது. டிஐஜி உமா மகேஸ்வரி தலைமையில 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடிட்டு வந்தாங்க. இந்த வழக்கில் தொடர்புடைய ஓமலூர் அருகே உள்ள கட்டிக்காரனூர் பகுதியை சேர்ந்த நரேஷ்குமார் என்பவரை நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் தலைமையில சங்ககிரி மலையில போலீசார் சுட்டு பிடிச்சாங்க. இதுல போலீசாருக்கும் அந்த கைதிக்கும் இடையே நடந்த பிரச்சனை, இடையில நடந்த கைகலப்புல போலீசாருக்கும் காயம் ஏற்படுது. இதனால வேற வழி இல்லாம துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போலீசார் உள்ளாராங்க. இதுல காயமடைந்த கைதி மற்றும் கைதியால் பாதிக்கப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவன், அதே மாதிரி முதல்நிலை காவலர் செல்வகுமார் ஆகியோர் காயமடைஞ்சு சங்ககிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. துப்பாக்கி சூடு நடந்த இடத்தை டிஐஜி உமா மற்றும் நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் பார்வையிட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அதாவது 4 நாட்களுக்குள் அதாவது காதில் இணைந்திருந்த தோடு மற்றும் மூக்குத்திக்காக ஒரு மூதாட்டி கொலை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில இந்த கைது தற்போது சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கு. தமிழகம் முழுவதும் வரவேற்பு பெற்றிருக்குது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவக்குமார்.